அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சுப்பிரமணிய சிவா வஉசியும் சுப்பிரமணிய சிவாலேருந்து கொஷின் வந்து கேட்பாங்க. இன்றைக்கி சுப்பிரமணிய சிவா வந்து பார்த்துடலாம். ஓகேவா? சுப்பிரமணிய சிவா வந்து இந்திய விடுதலை போராட்ட வீரரில் தமிழகத்தினுடைய இவருடைய பங்கு அளப்பரியதுங்க. வீரம் வளைந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஆங்கிலேயருடைய எதிர்த்து பல விடுதலை போராட்ட வீரர்கள் களம் கண்டார்கள். அதுலேயும் வந்து பாரத நாட்டை தன் உயிராகவும் ஆன்மாகவும் கருதி ஆன்மீகத்தையும் தேசபக்தியும் ஒன்றாக இணைத்து மக்கள் மத்தியில் விடுதலை தீயை மூட்டியவர். அதில் ஒரு சிலரில் இவரும் முக்கியமானவர். சரியா? வீரத்துறவி சுப்பிரமணிய சிவா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வஉசியும் மகாகவி பாரதியாரோடும் சமகாலத்தில் விடுதலை போராட்ட வீரராக இருந்தவர். மேடை பேச்சுக்கள் மூலம் மக்களுடைய பெரும் புரட்சி ஏற்படுத்திய மனிதன் தான் இந்த சுப்பிரமணிய சிவா. ஓகேவா? தேசபக்தியே எனது மதம் என்று சொல்லிட்டு முழங்கியவர். இது தேசபக்தியே எனது மதம். எனது மதம் எதிர்பார்க்கலாம். சரியா? சுப்பிரமணிய சிவா. எனது மதம் பாரதிய மதம். எனது ஜாதி பாரத ஜாதி. எனது தாய் பாரத மாதா. சரிங்களா? எனது தொழில் வந்து ஞான பிரசாரம். சரிங்களா? நாட்டுக்கு உழைக்கிறது. பரிபூர்ண சுதந்திரம் எனது லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு உழைத்தல். ஓகேவா? சொன்னவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 அக்டோபர் 1884 வத்தலகுண்டு, திண்டுக்கல்லில் இருக்கிற வத்தலகுண்டு பிறக்கிறாரு. ராஜமையர் நாகம்மாளுக்கு தம்பதிக்கு பிறக்கிறாரு. இயற்பெயர் சுப்புராமன். பின்னர் சுப்பிரமணிய சிவா என்று அழைக்கப்படுறார். சரிங்களா? இந்திய விடுதலை போராட்ட ஏதாவது ஆரம்ப கட்டத்தில் 1906 ஆரிய சமாஜத்தினுடைய தலைவர் யார்? சச்சினாந்தாருடைய சொற்பொலை கேட்டு ஈர்க்கப்பட்டு தேசிய காங்கிரஸில் தீவிரமாக ஈடுபடுறார். தேசிய பிரச்சாரம், நாட்டின் விடுதலைக்காக உணர்வு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க தேசம் முழுவதும் சுற்றி தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார். சரியா? இதெல்லாம் கீ பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. இவருடைய முக்கிய வழிகாட்டி யாருங்க? சுவாமி விவேகானந்தருடைய வீரமிக்க சிந்தனைகள் தத்துவங்கள் அவருடைய அரசியல் ஆன்மீக பாதையை ஆழமாக பாதித்தது. சரியா? கேட்கலாம். சுவாமி விவேகானந்தருடைய வழிகாட்டியின்படி தான் இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் நுழையிறாரு. தெரிஞ்சுக்கோங்க. இவருடைய இது ஆல்ரெடி கேட்டது தான். 1908 வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, பன்னனில் வந்து தொழுநோயால் அவரை விடுதலை பண்ணுவாங்க. ஞானபானம் என்ற பத்திரிக்கை வந்து தொடங்குவார். அது தெரிஞ்சுக்கணும். ஞானபானம் என்ற பத்திரிகை தொடங்கியிருப்பார். தேசிய சிந்தனை, சமூக சீர்திருத்தம், சுதந்திர கருத்துக்களை மக்களிடம் பரப்பியவர். சரியா? இவருடையது வஉசியோட இணைந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுதேசி இயக்கம்ன்றது வலுப்படுத்தினாங்க. சுதேசி இயக்கம் 1908 மார்ச் 12 கைது பண்ணுறாங்க. தூத்துக்குடி ஆங்கில அரசுக்கு எதிராக புரட்சிகர தேசபக்தி சொற்பொழிகளை ஆற்றியதுக்காகவே வஉசியும் சுப்பிரமணிய சிவா மற்றும் பத்மநாத ஐயங்கர், ஓகேவா, பத்மநாதர் ஐயங்கர் இவங்களும் சேர்ந்து கைது பண்ணுறாங்க. நெல்லை கலவரம் சொல்கிறாங்க. இந்த கைதை எதிர்த்து தான் 1908 மார்ச் 12 அரெஸ்ட் பண்ணுறாங்களா. மார்ச் 17 வந்து திருநெல்வேலியில் மிகப்பெரிய மக்கள் கிளர்ச்சி கலவரம் வெடிக்குது. பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்தப்படுது. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேதப்படுத்துகிறாங்க. விசாரணையும் தண்டனையும். இவர்கள் மீது வழக்கு என்ன வருதுன்னா, திருநெல்வேலி செடிஷன் கேஸு, திருநெல்வேலி தேச துரோக வழக்குன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த வழக்கில் சிவாவுக்கு 10 வருஷம் ஜெயிலையும் வஉசிக்கு வந்து இரட்டையால் 40 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. சரியா? ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டா. அது என்னன்றது சொல்கிறேன். முதல் அரசியல் கைதி யாருன்னா, சென்னை மாகாணத்திலேயே தேச துரோகத்திற்காக ஆங்கில அரசால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முதல் அரசியல் கைதி யாருன்னா சுப்பிரமணிய சிவா. எவ்வளோ இம்பார்ட்டன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் தொழுநோயால் பாதிப்படைஞ்சு கோவை மற்றும் திருச்சி சிறையின் போது கடுமையான சித்திரவதை காரணமாக லெப்ரசி நோய், தொழுநோயால் பாதிக்கப்படுவார். திருப்பி 2வது முறை 1921 விடுதலைக்கு பிறகும் வந்து அப்போ 1921 நவம்பர் 17
தேச துரோக வழக்கில் 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. உடல்நிலை வந்து மிகவும் மோசமான நிலையில் அவர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அவருக்கு லெப்ரசி நோய் வந்திருக்கிறதால அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய தொடர் வண்டியில் பயணம் செய்கிறதுக்கு தடை விதிக்கிறாங்க. பயண தடை விதித்தாங்க. அவருடைய உடல்நிலை குன்றியும் கால்நடையாகவே ஊராக சென்று விடுதலை பிரச்சாரங்களை மேற்கொண்டவர் இந்த சுப்பிரமணிய சிவா. ஓகேவா? இதுதான் இந்த 40 வருஷம் ஜெயில் கொடுப்பாங்க. ராஜ துரோகம் வந்து குற்றம் சாட்டப்படுவாங்களா? சிவாவுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனையா? கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுவாங்க இந்த சிவாவை. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முதல் அரசியல் கைதி சென்னை மாகாணத்திலே தேச துரோக குற்றத்திற்காக ஆங்கில அரசால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு அரசியல் கைதின்னு கேட்டாங்கன்னா சுப்பிரமணிய சிவா தான் அடிக்கணும். பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். இலக்கிய பணியனா பல நூல்கள், கட்டுரைகள், தேசபக்தி பாடல்கள் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆன்மீகம், தேசபக்தி, ஒழுக்கம், சமுதாய முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்துக்களை எழுதியிருக்காங்க. இளைஞர்களுக்கு தேசிய உணர்வை ஊட்டியவர் இவர். பாரத மாதா கோயில், சரியா? இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து பாரத மாதாவுக்கு கோயிலை வந்து அமைக்க முயன்றவர் இவர். தேச உணர்வை வளர்க்கும் நோக்கத்துடன் இந்த முயற்சி மேற்கொண்டவர். சரியா? தொழுநோயால் சிறையில் இருக்கும்போது தொழுநோய் பாதிக்கப்படுகிறார். உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. தேசிய பணியை நிறுத்தலை. ஓகேங்களா? காந்தியடிகளோட தொடர்புனா 1921 மகாத்மா காந்தியை சந்திக்கிறாரு. ஒத்துழைமை இயக்கத்துக்கு வந்து ஆதரவும் தெரிவிக்கிறாரு. தேசிய இயக்கத்தில் ஈடுபடுறார். பத்திரிகையை பார்த்தோன்னே ஞானபானு, பிரபஞ்சமித்ரன், இந்திய தேசத்தாரி, சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பத்திரிகைகள்ங்க. ஞானபானு இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இவருடைய மறைவு நீண்ட கால நோயால் பாதிக்கப்பட்டு இருந்ததால் 1925 ஜூலை 23 மரணம் அடைகிறாரு. மரணத்துக்கு பிறகு அவரது தியாக வாழ்க்கை மக்களால் போற்றப்பட்டு வருகிறது. துறவி என்று போற்றப்படுவர். தியாகச்சம்பல் என்று போற்றப்படுகிறார். விடுதலை போராட்ட துறவின்னு சொல்லிட்டு இவரை போற்றப்படுவார். சரிங்களா? வத்தலக்குண்டில் பிறந்தவர். வாவசியுடன் வந்து பத்தின இயக்கத்தில் போராடி பலமுறை சிறை சென்று லெப்ரசி நோயால் பொருட்படுத்தாமல் தேசத்திற்கு வாழ்ந்த வீரத்துறவியான சுப்பிரமணிய சிவா. சரியா? சுப்பிரமணிய சிவா வந்து தேர்நோக்கில் பார்த்தோன்னா சிவானங்களுடைய லட்சிய பிரகடனம் என்னென்னா, எனது மதம் பாரதிய மதம், எனது ஜாதி பாரத ஜாதி, எனது தாய் வந்து பாரத மாதா. சரிங்களா? எனது தொழில் வந்து ஞான பிரசாரம். இது வந்து சொன்னது யாருன்றது கேட்கலாம். கீ பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தெரியும் இவர் வந்து பார்த்தோன்னா பிறந்தது வந்து பார்த்தோன்னா 1884 அக்டோபர் 4 திண்டுக்கல்ல வத்தலக்குண்டு. சுப்பிராமன்றத சுப்பிரமணிய சிவான்னு மாற்றிக்கினார். தந்தை வந்து ராஜமையர், தாயை வந்து பார்த்தோன்னா நாகம்மையால். ஓகேங்களா? அவங்களுக்கு மகனாக பிறக்கிறார். அரசியல் பொறுத்தவரையும் தேசிய இயக்க நுழைவு 1906 ஆரிய சமாஜத்தினுடைய தலைவரான சச்சினானந்தனுடைய எழுச்சி பேச்சு கேட்டு தான் இந்த இயக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிந்தனை தூண்டல் சுவாமி விவேகானந்தருடைய புரட்சிகர சிந்தனையை ஆழமாக பாதித்து நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டார். அப்புறம் வாவசியுடன் நட்பு. வாவசியுடன் சேர்ந்து இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் நெருங்கி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, போராடி இருக்காங்க. சுதேசி இயக்கம் பொறுத்தவரையும் 1908 தூத்துக்குடி, திருநெல்வேலி மக்களிடையே தேசிய உணர்வை வளர்க்கறதுக்காகவும் தேசிய இயக்கத்தை வலுப்படுத்துறதுக்காகவும் வாவசியுடன் இணைந்து தொடர் பிரச்சார கூட்டங்களை நடத்தினார். கைதும் சிறைவாசமும் வரலாற்று சிறப்புமிக்க மக்களுடைய எழுச்சி பார்த்தோன்னா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கைது. இந்த டேட்டு முக்கியங்க. 1908 மார்ச் 12 சிவாவையும் வஉசியும் கைது பண்ணுறாங்க. ஆங்கில அரசால் கைது செய்யப்படுறாங்க. முதல் அரசியல் மக்கள் எழுச்சி. இந்த கைது தண்டித்து தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் மக்கள் எழுச்சி ஏற்பட்டது. இதான் தமிழ்நாட்டில் அரசியல் மக்கள் எழுச்சி முதல் எழுச்சியாக பார்க்கப்படுகிறது. இது எதிர்பார்க்கலாம். தேச துரோக குற்றச்சாட்டு 1908 மார்ச் 27 அன்னைக்கு தேச துரோக குற்றச்சாட்டு அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக அவங்க மேலே குற்றச்சாட்டு வருது. தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா வாவிசிக்கு 40 ஆண்டு சிறை தண்டனம். இது நிறைய முறை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. குரூப் 4 லெவலில் நிறைய கேட்டிருக்காங்க. சிவாவுக்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் மேல்முறையீடு அவரே வந்து பண்ணியிருப்பார். அப்போ தண்டனையெல்லாம் குறைக்கப்பட்டதுன்றதும் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? இரட்டை ஆயுள் தண்டனைலாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? சிவாக்கு, வஉசிக்கு சிறை கொடுமைகளும் தொழுநோயும். சிறையில் கடுமையான துன்புறுத்தலுக்கு அனுபவித்தவர்.
அதாவது கம்பளியும் வந்து மயிர் இழுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சுண்ணாம்பு தயாரிக்கிறது போட கடினமான பணியில் ஈடுபட்டதால் சிறையிலே வந்து தொழுநோய் வந்து பாதிக்கப்படுது. லெப்ரசி நோய், அதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்கு. நோயினுடைய காரணமாக உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது அவர் தனது தேசிய பணியை தளராமல் தொடர்ந்து செஞ்சார். ஆன்மீகம் மற்றும் பத்திரிகையை இலக்கியங்கள் பொறுத்தவரை விடுதலை 1912 சிறையிலேருந்து விடுதலை ஆகிறாரு. அடுத்து பத்திரிகை பணி வந்து பார்த்திங்கன்னா ஞானபானுன்ற புகழ்பெற்ற பத்திரிகை தொடங்குறாங்க. பிரபஞ்சமித்ரன், அப்புறம் இந்திய தேசசாந்திரி அப்படின்றது. ஓகே, இந்திய தேசத்தாரியும் இவருடைய பத்திரிகை தாங்க. இதில் வந்து பங்கேற்றிருக்காரு. தொடங்கந்து மட்டும்தான் கேட்பாங்க. பிரபஞ்சமித்ரனும் சரி, இந்திய தேசத்தாரியும் சரி, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையில் பங்காற்றிருக்காரு. அதில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருக்காண்டி. ஞானபானன்றது தான் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினும் பார்த்து வச்சுக்கோங்க. இலக்கிய பங்களிப்பு பொறுத்தவரையும் ஆன்மீகம், தேசபக்தி, ஒழுக்கம், சமூக முன்னேற்றம் ஆகிய பல நூல்களையும் கட்டுரைகளையும் தேசபக்தி பாடல்களையும் இயற்றியவர். அதே மாதிரி இவை இளைஞர்களிடையே பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது தெரிய வருது. அதே மாதிரி காந்தியடிகளோட தொடர்பு 1921 காந்தியடிகள் நேரில் சந்தித்து ஒத்துழைமை இயக்கத்துக்கு தனது ஆதரவு கொடுக்குறாரு. சரியா? பாரத மாதா கோயிலுடைய முயற்சி தேசிய உணர்வையும் ஆன்மீக வடிவில் வளர்க்கும் நோக்கத்துடன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு பாரத மாதா கோயில் வந்து அமைக்க தீவிர முயற்சி செய்தவர் இவர். சிறப்பு பெயர்கள் அப்படின்னா இவர் வந்து வீரத்துறவி, தியாகச்செம்மல், விடுதலை போராட்ட துறவி அப்படின்ற சிறப்பு பேர் இருக்குது. இவர் மறைஞ்சது 1925 லெப்ரசி நோயால், தொழுநோயால் ஜூலை 23 41 வயதில் இறந்துட்டார். சரியா? கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டால் சிவா யாருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டு தேசிய இயக்கத்தில் நுழைந்தார்ன்றது கேட்கலாம். 1906 ஆர்ய சமாஜத்தினுடைய தலைவரான சச்சினந்தாருடைய பேச்சாக தான் ஈர்க்கப்பட்டார். அது கொஸ்டின் கேட்கலாம். வஉசி சிதம்பரனாரும் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்ட ஆண்டு 4 கேட்கலாம். 1908 மார்ச் 12. இதுதான் மக்கள் எழுச்சியாக ஏற்பட்டது. ஃபஸ்ட்டு எழுச்சிங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில். ராஜ துரோக வழக்கில் சிவா அவர்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வஉசிக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது என்னைக்குன்றதும் பார்த்து வச்சுக்கோங்க. இது டிஎன்பிசியில் கேட்கலாம். அவருக்கு வந்து என்ன நோய் இருந்ததுன்னா லெப்ரசி என்ற தொழுநோய் இருந்ததுன்றது தெரிஞ்சுக்கணும். அவர் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு ஞானபானன்ற முதன்மை பத்திரிகையாக ரிலீஸ் பண்ணியிருப்பார். அது கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து சுப்பிரமணிய சிவா நடத்திய இதழ்கள் வந்து பிரபஞ்சமித்ரன், இந்திய தேசாந்தரி எதுவும் கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவின் முதலாக பாரத மாதா கோயில் அமைக்க முயன்றவர் யாருன்னா முயற்சி தான் செஞ்சுருப்பார். கட்டியில் சுப்பிரமணிய சிவா தெரிஞ்சுக்கணும். சுப்பிரமணிய சிவா மகாத்மா காந்தியை சந்தித்து ஒத்துழைமை இயக்கத்தை ஆதரித்தது 1921. அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இவருக்கு வேறு பேர், சிறப்பு பேரும் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், ஒன்வேலில் பார்க்கும்போது சுப்பிரமணிய சிவா அவருடைய இயற்பெயர் கேட்கலாம். சுப்புராமன். ஓகேவா? 1906 சுப்பிரமணிய சிவா யாருடைய பேச்சை கேட்டு தேசத்தில் இயக்கத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஆரிய சமாஜத்தினுடைய சச்சினானந்தர். அதுவும் தெரிஞ்சுக்கலாம். சுப்பிரமணிய சிவா எந்த ஆண்டு ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டாங்கன்னா 1908 மார்ச் 12. அது டேட்டோடு பார்த்து வச்சுக்கோங்க. சுப்பிரமணிய சிவா வஉசி கைதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எங்கே எழுச்சி பெற்றதுன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆங்கில அரசு சுப்பிரமணிய சிவாவுக்கு முதலாக எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தனா 10 ஆண்டுகள். வஉசிக்கு 40 ஆண்டுகள். 1908 மார்ச் 27 ராஜ துரோகம் குற்றச்சாட்டின் கீழே தான் இவங்களுக்கு வந்து இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சிறைவாசத்தின் போது கடுமையான உழைப்பால் சுப்பிரமணிய சிவாவுக்கு கொடிய நோய்னா லெப்ரசி நோய் தான் பாதிக்கப்பட்டிருக்கும். சிறையில் ஆங்கிலேயர்களுக்கு கடுமையான துன்புறுத்தல் மற்றும் கடின உழைப்பு பணிகளில் இந்த கம்பளி மயிர் இழைக்கிறது, சுண்ணாம்புக்கு தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெப்ரசி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. தேசிய சிந்தனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் மக்களிடம் பரப்ப சுப்பிரமணிய சிவா தொடங்கிய பத்திரிகையினுடைய பேரான ஞானபானுன்ற பத்திரிகைங்க. இது தெரிஞ்சுக்கணும். சரியா? 1912 சிறையிலிருந்து விடுதலையான பிறகு தனது தேசிய கருத்துக்களை பரப்பத்துக்காக ஞானபானுன்ற பத்திரிகை வந்து சிவா தொடங்கினார். அது தெரிஞ்சது தான். சுப்பிரமணிய சிவா தேசிய உணர்வு வளர்க்கும் நோக்கில் இந்தியாவின் முதலாக எதை கட்ட முயன்றார் அப்படின்னா பாரத மாதா கோயில். இந்த பாரத மாதா கோயிலை ஆன்மீக உணர்வோடு கலந்த ஒரு தேசிய உணர்வாக மாற்றணும் அப்படி இந்தியாவில்
ஒரு முயற்சி பண்ணது ஃபஸ்ட்டு பாரத மாதாவுக்கு ஒரு கோயில் கட்டணுன்றது முயற்சி பண்ணது யாருன்னா சிவா தாங்க. சுப்பிரமணிய சிவா மகாத்மா காந்தியை சந்தித்து ஒத்துழைமை இயக்கத்துக்கு ஆதரவு கொடுத்தது 1921. 1921 கீழ்கண்டவற்றுள் சுப்பிரமணிய சிவா குறித்து சிறப்பு பெயர்கள் அல்லாததுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கப்பலோட்டிய தமிழ் வஉசிக்கு, மற்றதெல்லாம் வீரத்துறவி, தியாகச்செம்மல், விடுதலை போராட்ட துறவியெல்லாம் யாருதுன்னா சுப்பிரமணிய சிவா குறிக்கிற சிறப்பு பெயருங்கள். சரிங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. தொடர்ந்து படிங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. ஆல்ரெடி படிச்சிங்கன்னா ரிவிஷன் பாருங்கள். சரியா? எந்த பர்டிகுலர் ரீடர் பார்த்தாலும் டாப் டு பாட்டம் அப்ரோச் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து பார்த்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வர எக்ஸாம்லாம் அப்படி தான் இருக்குது. குரூப் 1 லெவலில் தான் கேட்குறாங்க. குரூப் 4 ரொம்ப டஃப்பாக இருக்குது. சரிங்களா? சரி, ஸ்கூல் புக்கிலேருந்து தாண்ட மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் தாண்டி தான் கேட்குறாங்க. ஜிகே சார்ந்து கொஞ்சம் டெப்த்தாக படித்து வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.